இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி தாயாம் திரு அவை பிலிப்பைன்ஸ் தேசத்தை சார்ந்த புனித பேதுரோ என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு காலகட்டத்தில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற மியான்மர் மற்றும் தாய்லாந்து 2 நாடுகளுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நிலைமை பார்ப்பதற்கு மிகவும் பதபதைக்கிற அளவுக்கு இருக்கிறது. நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு பொருட்சேதம் அந்த நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. 2 நாடுகளுமே பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்தங்கிய நாடுகள். கூடிய விரைவில் அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கவும் உலக நாடுகளுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கவும் இந்த 2 நாடுகளுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, பிலிப்பைன்ஸ் தேசத்தை சார்ந்த இந்த புனித பேதுரோ என்பவர் வாழ்ந்தது 1654 ஆண்டு. இவர் பிலிப்பைன் தேசத்தினுடைய இளைஞர்களுடைய பாதுகாவலராக இருக்கிறார். இவருடைய பிலிப்பைன்ஸ் தேசத்தில் பணி செய்த ஒரு சேசு சபை குருவோடு இவர் பயணித்த நேரத்தில் மக்களுக்கு நற்செய்தி அறிவித்து அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்த நேரத்தில் இவரை முதலில் ஈட்டியால் குத்துகிறார்கள். குற்றுயிராக இருந்த இவருடைய தலை துண்டிக்கப்பட்டு இவரும் மற்றும் இவரோடு இருந்த அந்த மறைப்பணியாளர் இருவருடைய உடலும் துண்டாக வெட்டி கடலில் வீசி எறியப்பட்டது என்று வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இந்த புனிதரானவர் கடந்த 2012 ஆண்டு தான் திருத்தந்தை பெனடிக்ட் அவர்களால் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, எலும்பு புற்றுநோய்க்கான பாதுகாவலராகவும் இவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய குடும்பங்களில் இரத்த புற்றுநோய் மற்றும் எலும்பு புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த புனித பேதுரோ அவர்களுடைய பரிந்துரையை மன்றாடினால் நிச்சயமாக அதிசயம் நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் யோவான் நற்செய்தியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகம். யோவான் நற்செய்தி என்றாலே கொஞ்சம் இறையியலில் கொஞ்சம் நுட்பமாக இருக்கும், கொஞ்சம் ஆழமாக இருக்கும். வெறும் ஓமைகளை வைத்து நம்ம அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. வார்த்தையிலேயே பல இறையியல் சிந்தனையை நமக்கு அவர் வெளிப்படுத்தி இருப்பார். இன்றைய வாசகத்தில் நேற்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் ஒருவரை குணப்படுத்தி அனுப்புகிறார். அதை பற்றின ஒரு கேள்வி, அதை பற்றின ஒரு குற்றச்சாட்டு, அதை பற்றின ஒரு முணுமுணுப்பை தான் பரிசேயர்களிடத்திலும் சதுசேயர்களிடத்திலும் நம்ம பார்க்கிறோம். அதற்கான கேள்வியை அல்லது அதற்கான விளக்கத்தை கேட்ட நேரத்தில் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லுகிறார். அதாவது அவருக்கும் தந்தையாகிய கடவுளுக்கும் இருக்கிற நெருக்கமான அந்த உறவை பற்றி தான் பேசுகிறார். அப்படி என்றால் தன்னை கடவுளுக்கு இணையானவன் என்று சொல்லிவிட்டானே, தங்களுடைய கடவுளை இழிவுபடுத்தி விட்டானே என்கிற கோபத்தோடும் வெறுப்போடு தான் இன்றைக்கு பரிசேயர்கள் இயேசுவை அணுகிறார்கள். இந்த ஒரு நிலையில தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2-3 காரியங்களை தெளிவுபடுத்துகிறார். தந்தைக்கும் அவருக்குமான இருக்கிற நெருக்கமான உறவு, அந்த உறவினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் தந்தை என்ன சித்தத்தை கொண்டிருக்கிறாரோ, என்ன விரும்புகிறாரோ அதைத்தான் நான் இந்த மண்ணுலகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை முதல் கருத்தாகவும், 2வது ஒரு கருத்தாக தந்தை தனக்கு தீர்வை செய்கிற ஒரு அதிகாரத்தையும், இறப்பிலிருந்து மனிதர்களை உயிர்த்தெழச் செய்கிற அதிகாரத்தையும் தந்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி என்று சொல்லி தந்தையினுடைய ஒரு பிரதிபலிப்பாக, தந்தையினுடைய ஒரு நீட்சியாகத்தான், தந்தையினுடைய சித்தத்தை நிறைவேற்றத்தான் இந்த உலகில் நான் வந்திருக்கிறேன் அப்படி என்று தான் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்கிற அழகான செய்தியையும் இன்றைக்கு இறைவன் நமக்கு தருகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த வாசகத்தை பார்க்கிற நேரத்தில் தந்தையினுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வந்திருக்கிறேன், தந்தை என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் நான் செய்கிறேன், நான் செய்வதை என்னுடைய தந்தையும் ஏற்றுக்கொள்வார் அப்படி என்று தனக்கும் தன்னுடைய தந்தைக்கும் இருக்கிற நெருக்கமான ஆன்மீக உறவை பற்றி இன்றைக்கு அவர் எடுத்து சொல்லுகிறார். தந்தையினுடைய சித்தத்தை மட்டுமே தான் நிறைவேற்றுவதாகவும் சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, 2-3 மாதங்களுக்கு முன்பாக மதுரை சேர்ந்த ஒரு இளைஞர் அமெரிக்காவில் வேலை செய்கிறார். தன்னுடைய தந்தை இறந்து விட்டார் என்று கேள்விப்பட்ட உடனேயே 12 லட்சம் ரூபாய் செலவு செய்து தனியாக ஒரு பிரத்யோக விமானத்தை அவர் ஏற்பாடு செய்து கொண்டு தன்னுடைய தந்தையினுடைய இறுதி சடங்குகளுக்கு சேர்ந்து தந்தையினுடைய இறுதி சடங்குகளை செய்து முடிக்கிறார். பிறகு அவருடைய நண்பர்கள் எல்லாம் கேட்ட நேரத்தில் 12 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் வரணுமா அப்படி என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்ன பதில், என்னிடம் இன்னைக்கு இருக்கிற என்னுடைய கல்வி, ஞானம், ஒழுக்கம் எல்லாமே என்னுடைய தந்தை எனக்கு போட்ட பிச்சை. அவர் கொடுத்த அன்பினால் தான் இன்றைக்கு நான் உயர்ந்திருக்கிறேன். அதனால தந்தைக்காக நான் வருவது இந்த 12 லட்சம்லாம் குப்பையை போன்றது அப்படி என்று தன்னுடைய வாழ்க்கையில
தனக்கும் தன்னுடைய தந்தைக்கும் இருக்கிற உறவை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். தந்தை அவருக்கு கற்றுக் கொடுத்த அந்த நல்லவைகளையும் ஒழுக்கங்களையும் மனித நேயத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில அவர் செய்து காட்டியிருக்கிறார் என்பதை இன்றைக்கு நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அன்புமிக்கவர்களே, இதை நான் சொல்வதற்கான காரணம், இயேசுவுக்கும் தந்தையாகிய கடவுளுக்கும் இருக்கிற அந்த உணர்வின் உறவின் வெளிப்பாடாகத்தான் இயேசு இந்த அரிய வல்ல செயல்களை செய்ய முடிந்தது. இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிற கேள்வி, உங்களுக்கும் எனக்குமான உறவு எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் இயேசுவே, கிறிஸ்துவே, தாவீதின் மகனே, எங்கள் மீட்பரே, கிறிஸ்து ராஜாவே, இயேசு ராஜாவே என்று பாடல்கள் பாடுகிறீர்கள், ஆராதனை செய்கிறீர்கள். என்னை உங்களுக்கு உண்மையாகவே தெரியுமா? உங்களுக்கும் எனக்குமான உறவு எப்படி? என்னிடம் நீங்கள் பேசுகிறீர்களா? என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறீர்களா? என்னுடைய வார்த்தையின்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒழுகுகிறீர்களா என்கிற அடிப்படையான ஒரு கேள்வியை கேட்கிறார். இன்று நமக்கும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிற உறவை பற்றி சிந்தித்து அந்த உறவில் விரிசல் ஏற்பட்டிருந்தால் ஜெபத்தின் மூலமாகவும் இறைவேண்டல் மூலமாகவும் இறை வார்த்தையை கேட்பதன் மூலமாகவும் ஒவ்வொரு அருட்சாதனத்தின் மூலமாகவும் இயேசுவினுடைய உறவை புதுப்பிக்க முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.